மேஷராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய சோதனைகள் எதுவும் இல்லாத ஒரு நல்ல வாரமாகவே இந்த வாரம் அமைஞ்சிருக்குங்க. அதாவது நவம்பர் 25ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் 1ஆம் தேதி வரையிலான இந்த வாரம். பொதுவாகவே சந்திராஷ்டமம் இருக்கிற வாரங்களில் மனசு கொஞ்சம் சஞ்சலமாக இருக்கும். இந்த வாரம் மேஷராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருது. எப்போன்னு பார்த்தா வார கடைசியில் தான், சனிக்கிழமை தான் வருது. சனிக்கிழமை காலையில் 6:03 அதாவது நவம்பர் மாதம் 30ஆம் தேதி சனிக்கிழமை 6 மணி காலையில் 3 இருந்து திங்கட்கிழமை மத்தியானம் 3:45 2ஆம் தேதி திங்கட்கிழமை மத்தியானம் 3:45 அதாவது சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை முழுக்க அப்படியே சந்திராஷ்டமம், திங்கக்கிழமை மத்தியானம் 3:45 வரைக்கும் சந்திராஷ்டமம். அந்த 2 நாள் வாரத்தின் கடைசி அமைப்புகள் மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த தடவை அமாவாசையாக வேற வந்துடுது. ஒரு கார்த்திகை அமாவாசைன்னு சொல்லப்படக்கூடிய சூரியனோடு சேர்ந்திருக்கின்ற ஒரு நீச்ச நிலையில் அமாவாசை அமைப்புல இருக்கனால முதல் 5 நாட்கள் அப்படிலாம் ஒன்றும் பெரிய கஷ்டங்கள் வராதுங்க. முதல் 5 நாட்கள் சந்திரன் வலுவாகவே இருக்கிறார். உங்களுடைய ராசிநாதன் இந்த தடவை நீச்சனாக இருந்தாலும் கூட இந்த சந்திராசிரமத்தின் மூலமாக பரிவர்த்தனை என்கின்ற ஒரு அமைப்புகளை அடைகிறார். ஆக முதல் 5 நாட்கள் 6, 7ஆம் இடங்களில் சந்திரன் இருக்கிறது பெரிய இந்த அமைப்புகளை செய்யாத ஒரு அமைப்பு. ஆகவே முதல் 5 நாட்கள் ஒரு மாதிரியாக நன்றாகவே இருக்கும். வேலை நல்லா போகும், தொழில் நல்லா போகும், வியாபாரம் நல்லா இருக்கும், குடும்பத்தில் கூட பெரிய வகையில் கஷ்ட நஷ்டங்கள் எதுவும் ஏற்படாது. ஆனால் கடைசி சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ஒரு மாதிரியாக மனசு டல்லாக இருக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கும். அதை விட முக்கியமாக காசு பண விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். எல்லா நிலைமைகள்லையும் ஏதாவது ஒரு ஏமாற்றுதல் போன்ற விஷயங்கள், பண விவகாரங்களில் ஒரு மாதிரியான சூழல்கள் எல்லாமே இந்த சந்திராஷ்டம நாளில், அதுவும் கடினமான அமாவாசை அமைப்புகளில் வர சந்திராஷ்டம நாட்களில் தான் வரும். ஆகவே சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் பிறருடைய ஆலோசனை, பெரியவர்களுடைய ஆலோசனை எதையும் கேட்காம எந்த முடிவையும் தயவு செய்து எடுத்துடாதீங்க. ஒரு பணம் கொண்டு வரது போன்ற விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க. தூர இடங்களில் பயணம் கொண்டு போகிறவங்க, நைட்டில் ட்ராவல் பண்ணுறவங்க சூட்கேஸ் மேலே கொஞ்சம் கவனமாக, நகை பணம் போன்றவைகளை கொண்டு போகிறவங்க கொஞ்சம் கவனமாகவே இருக்கணும். ஆகவே அந்த வாரத்தின் இறுதி நாட்கள் என்று சொல்லப்படக்கூடிய சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை மட்டும் கொஞ்சம் டல்லாக இருப்பீங்க. அதை தவிர்த்து வேற எந்த விதமான சோக அமைப்புகளும் இந்த வாரத்தில் கிடையாதுங்க. முதல் திங்கட்கிழமையிலிருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பண வரவுகள் வரும். எல்லாவற்றையும் சமாளிக்க முடியும். எதிலும் பெயர்கள் கெடுத்து கொள்ளாத நல்ல வாரமாகவே அமைஞ்சிருக்குங்க. மேஷராசிக்காரர்கள் எல்லாருக்குமே இந்த நவம்பர் 25 முதல் டிசம்பர் 1ஆம் தேதியிலான வாரம். ரிஷபராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் நல்ல வாரம் தாங்க இந்த வாரம். வழக்கம் போல இப்போ போன வாரத்தை மாதிரியே இந்த வாரமும் ராசிநாதன் பரிவர்த்தனை அமைப்பில் இருக்கிறாரு. 8ஆம் இடத்துல சுக்கிரன் வலுத்து இருக்கிறாரு. அங்கே இவர் கூட அதாவது 5, 6, 7ஆம் இடங்கள்ல இருக்கிறார். அதாவது 5ஆம் இடத்துல, 6ஆம் இடத்துல, 7ஆம் இடத்துல சந்திரன் இருப்பதும் நல்ல இடங்கள் தான். அப்போ வாரம் முழுவதும் நல்ல விதமான பலன்கள், எதிர்பாராத அதிர்ஷ்டம், கொஞ்சம் பணவரவு, பண லாபம், பெண்களோடு உல்லாசமான அனுபவங்கள் ஆண்களுக்கு, ஆண்களால் சகாயங்கள் பெண்களுக்கு போன்ற அமைப்புகள் இந்த வாரத்தில் ரிஷபராசிக்காரர்களுக்கு எல்லாமே நல்லா இருக்குங்க. உடம்பு நல்லா இருக்கும், மனசு நல்லா இருக்கும், எதையும் செய்ய முடியும். தொழில் வேலை அமைப்புகள் ரிஷபராசிக்காரர்களுக்கு நன்றாகவே இருக்கும். பெரிய அளவில் வேறு எதுவும் இருக்காது. குறுக்கு வழி சிந்தனைகள்லாம் சில பேருக்கு வரும். அந்த குறுக்கு வழி சிந்தனைகள் வந்தாலும் அதை அப்படியே சக்ஸஸ் பண்ணக்கூடிய அமைப்பு, அதாவது நம்பர் 2 வழியில் போனால் கூட சறுக்கி விடாமல் சக்ஸஸ் பண்ணக்கூடிய அமைப்புகள் இப்போது ரிஷபராசிக்காரர்களுக்கு உண்டு. வாரத்தின் ஆரம்ப நாளில் 5ஆம் இடத்துல சந்திரன் இருக்கிறார். அதன் பிறகு 6ஆம் இடத்துல இருக்கிறார். 5ஆம் இடத்துல குழந்தைகளால் ஏதேனும் சந்தோஷம், சிலருக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கக்கூடிய அமைப்புகள், தூர இடத்தில் இருக்கக்கூடிய மகள் மூலமான சந்தோஷ செய்திகள் வரக்கூடிய அமைப்புகள், குழந்தைகளுக்கு ஏதேனும் ஒன்றை செய்து கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் அமையக்கூடிய தன்மை என எல்லாம் நல்லா இருக்குங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு பெரிய கஷ்டங்கள் எதுவும் இல்லை. குரு பகவான் 5, 7, 9ஆம் இடங்களை பார்ப்பது நல்ல அமைப்பு. காதல் செய்து கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு இந்த வாரத்தில் சம்மதங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் நிச்சயமாக உண்டு. ஏதாவது ஒரு வகையில் அப்பா அம்மா கிட்ட சம்மதம், காதலன் காதலிக்கிட்டே சம்மதம், அதாவது ஃப்ரெண்டாக தான் இருக்கிறேன், அவங்கள லவ் பண்ணுறேன்னு சொன்னால் ஒத்துக்க மாட்டேன்றாங்க. இந்த மாதிரி வாழ்க்கை துணை ஆகுவதற்கு சம்மதம் கொடுக்கக்கூடிய அமைப்போல இந்த வாரத்தில் இளைய பருவத்து அனைவருக்குமே, இளைய பருவத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு தசாபக்திகளின் அமைப்பின் அடிப்படையில் சில பேருக்கு நடக்கும். பெரிய சோதனைகள் எதுவும் இருக்காது. வார இறுதியில் சுகமான அனுபவங்கள் கண்டிப்பாக ரிஷபராசிக்காரர்களுக்கு உண்டு. புதனும் வலுத்திருக்கிறாரு, சுக்கிரனும் பரிவர்த்தனையில் இருக்கிறாரு, சனியும் ஆட்சியாக இருக்கிறார் என்கின்ற நிலைமையில
பெரிய அளவில் எந்த பெரிய சோதனைகளும் இல்லாமல் ரிஷபராசிக்காரர்கள் அனைவருக்குமே குடும்பம், வாழ்க்கை போன்ற அமைப்புகளில் நிம்மதியான நிலைகளும், வேலை தொழில் போன்ற அமைப்புகளில் நல்ல விதமான சக்சஸான அமைப்புகளும் இருக்கக்கூடிய, இளைஞர்களுக்கு சந்தோஷமும் நிம்மதியும் இருக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. பெரியவர்களுக்கு கடன் நோய், வம்பு வழக்கு போன்ற அசிங்கம் போன்றவைகள் எதுவும் இந்த வாரம் இருக்காது. மனக்கலக்கங்கள் ஏதும் இல்லாத ஒரு இயல்பான நல்ல அமைப்புகள் இருக்கக்கூடிய சுபமான வாரமாகவே அமைந்திருக்குதுங்க. ரிஷபராசிக்காரர்கள் எல்லோருக்கும் வயதிற்கு ஏற்றாற் போல இந்த நவம்பர் 25 முதல் டிசம்பர் 1ஆம் தேதியில் வரையிலான வாரம். மிதுனம். மிதுன ராசிக்காரர்களுக்கு அபாரமான நன்மைகள்னு அடிக்கடி சொல்றேன். ராசியை குரு பார்க்கிறார், ராசிநாதன் ராசியை சுக்கிரன் பார்க்கிறார், ராசிநாதனை குரு பார்க்கிறார். 2 சுபர்களும் ராசியோடு ராசிநாதனோடு தொடர்பு கொண்டு இருக்கின்ற இந்த வாரம் ரொம்ப நல்ல வாரம். வாரத்தின் ஆரம்பத்தில் 4ஆம் இடத்துல சந்திரன் இருக்கிறது, அதுக்கப்புறம் 5, 6ஆம் இடத்துல இருக்கிறது. கடன் வாங்கக்கூடிய சூழல்கள் இந்த வார கடைசியில் வரும். ஆனால் அந்த கடன் நல்ல விதமாக செலவாகக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. ஒரு வீடு வாங்குறதுக்காக கடன் வாங்குறேன், நிலம் வாங்குறதுக்காக கடன் வாங்குறேன், ஒருத்தருக்கு அட்வான்ஸ் கொடுக்கறதுக்காக கடன் வாங்குறேன். இந்த மாதிரியான அமைப்புகளில் தேவையான ஒரு விஷயத்திற்காக கடன் வாங்கி அந்த கடனை நல்ல விஷயத்தில் செலவு செய்யக்கூடிய தன்மைகள் இப்போது உண்டு. சிலருக்கு பார்த்தீங்கன்னா வாங்கின கடனை திருப்பி கொடுக்குற அமைப்புகளும் இருக்கும். அப்படியே 4, 5, 6ஆம் இடம் அவரவருடைய பிறந்த ஜாதக அமைப்பிற்கு ஏற்றாற் போல கடனால் ஒரு சந்தோஷம் வரக்கூடிய அமைப்புகள் உண்டு. கடனை திருப்பி கொடுக்கறதுலேயும் சந்தோஷம், நல்லதுக்காக கடன் வாங்கினாலும் ஒரு சந்தோஷம் கிடைக்கும் இல்லையா? இந்த மாதிரியான அமைப்புகளில் நல்லவைகள் மட்டுமே கிடைக்கக்கூடிய அருமையான யோகமான வாரமாக இந்த வாரம் அமைஞ்சிருக்குங்க. உண்மையிலே சொல்றேன், ராசியை சுக்கிரன் பார்ப்பது, ராசிநாதனை குரு பார்ப்பது என்பது மனசுல சந்தோஷம் இருக்கக்கூடிய அமைப்பு. செய்வதை அப்படி சொல்வதை அப்படியே செய்து முடிக்கக்கூடிய தன்மைகள். என்னென்ன விஷயத்துல டல் அடிச்சிங்களோ, எந்தெந்த விஷயத்துல செய்ய முடியாதுன்னு நினைச்சிங்களோ, எது உங்களுடைய லட்சியம் என்பதை மனதில் கொண்டிருந்தீர்களோ அவைகள் அத்தனையிலும் உங்களுடைய அனைத்து அமைப்புகளையும் நிறைவேற்றி தரக்கூடிய ஒரு அமைப்பு. வீடு வாகன விஷயங்கள் நல்லா இருக்கும். சிலருக்கு புதிதாக வாகன பிராப்திகள் அமையும், சிலருக்கு சொன்ன மாதிரி வீட்டு கடன் அமையும். அந்த கடன் நல்ல கடனாகவே இருந்து வீடு வாங்குறது நல்ல கடன், நல்ல அமைப்பு தானே. இந்த மாதிரியான விஷயங்கள்ல இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கு சோதனைகள் விலகக்கூடிய நல்ல ஒரு வாரமாகவே இந்த வாரம் இருக்கு. 7ஆம் இடம் இப்போது சுபத்துவத்தை அடைந்திருக்கின்ற காரணத்தினால் குடும்பத்தில் இன்றைக்கு நிம்மதி இருக்கும். கணவன் மனைவி உறவுகள் ரொம்ப செழிப்பாக இருக்கும். பிரிந்து விடலாமா என்கின்ற எண்ணத்தில் இருந்தவர்கள், கணவன் சரி வரல, மனைவி சரி வரல என்கின்ற மன அழுத்தத்தில் இருப்பவர்கள், குறிப்பாக மிதுன ராசிக்கார சகோதரிகள் அனைவருக்குமே கணவர், குழந்தைகளின் மேலே இதுவரைக்கும் இருந்து வந்த மன அழுத்தம், வருத்தங்கள், கவலைகள் போன்றவைகள் நல்ல விதமாக தீரக்கூடிய அற்புதமான மாற்றங்கள் நிறைந்த நல்ல வாரமாக இந்த வாரம் அமைஞ்சிருக்குங்க. அஷ்டமச்சனியில் பட்ட கஷ்டங்கள்லாம் இனிமேல் மிதுன ராசிக்காரர்களுக்கு திரும்ப வரப்போறதில்லை. இந்த வாரமும் மட்டும் இல்லை, அடுத்து வரப்போகின்ற 2025ஆம் வருஷமும் கண்டிப்பாக மிதுன ராசிக்காரர்களுக்கு நன்றாகவே இருக்கிறது. ஆகவே எதை பற்றியும் கவலைப்பட தேவையில்லாமல் உழைப்பிற்கேற்ற ஊதியம், கூலி எல்லாமே நல்ல விதமாக கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்டங்கள் நிரம்பிய நல்ல வாரங்க மிதுன ராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த நவம்பர் 25 தேதியிலான நல்ல வாரம்.